ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ்க்காக 4 கிராஃப்ட் ஐடியாஸ் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா, கிறிஸ்மஸ் ட்ரீ கீ செயின் தான் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு நான் க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் 11 ஸ்ட்ரிப்ஸ் 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி க்ளூகன் ஆர் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ட்ரீ மாதிரி அசம்பிள் பண்ணி ஒட்டிடலாம். நான் 4 3 2 1 அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஒட்டி ஒரு ட்ரீ மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ரோலை திருப்பி கீழே ஒட்டிக்கோங்க. அப்போனா நமக்கு ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ ரெடி ஆகிடும். நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டில் குட்டி குட்டி சர்க்கிள் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இன்னொன்று ஸ்ட்ரிப்பு க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு எண்டில் நூலை ஒட்டிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதை இந்த ட்ரீயோட டாப்பில் நம்ம இந்த மாதிரி ஒட்டி கீழே கீ செயினாக ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ரீயில் கூட ஒரு ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சுக்காக கோல்டன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டார் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி மேலே ஒட்டிட்டோன்னா நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ கீ செயின் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அங்கே செகண்ட் ஐடியா செய்கிறதுக்கு போயிடலாம். செகண்ட் ஐடியா பால் ஆர்னமெண்ட் தான் செய்ய போகிறோம். செகண்ட் ஐடியா செய்கிறதுக்கு நான் 2 கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் 8 சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எடுத்துருக்க 2 கலரில் ஒரு கலருக்கு பேக் சைடில் இன்னொன்று கலரை இந்த மாதிரி க்ளூகன்னோ இல்லை ஃபெவிபாண்டோ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போது நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி அதோட எட்ஜில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறம் கடைசி இதுலேயும் அதே மாதிரி எண்டில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதை கொண்டு ஒட்டிட்டோன்னா ஒரு அழகான பால் மாதிரி நமக்கு கிடச்சிடும். நம்ம பின்னாடி மட்டும்தானே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த மாதிரி கேப் இருக்கும். அதை ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த சில்வர் கலரில் நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே நான் அதே பர்பிள் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீக்கு பண்ண மாதிரியே தான் நான் இது ஃபோம் ஷீட்டில் த்ரெட்டை ஒட்டி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நம்மளோட பால் ஆர்னமெண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் ஐடியாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க தேர்ட் ஐடியா செய்ய போயிடலாம். தேர்ட் ஐடியா ரீத் தான் செய்ய போகிறோம். ரீத் செய்கிறதுக்கு நான் ஒரு பழைய பேங்கிள் எடுத்திருக்கேன். அடுத்து நான் க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் மட்டும் க்ளூகன் ஆர் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதோ இந்த மாதிரி. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேங்கிளில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கிளிட்டர் ஃபோம் ஷீட், அதை கொஞ்சம் க்ராஸாக இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதை நான் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பேங்கிள் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அடுத்து நான் ஒரு போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில். இப்போது நான் இதை இந்த ரீத்தோட டாப்பில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நம்மளோட தேர்ட் ஐடியாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஃபோர்த் ஐடியா செய்ய போயிடலாம். ஃபோர்த் கிராஃப்ட் ஐடியா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் செய்ய போகிறோம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் செய்கிறதுக்கு நான் ஒயிட் கலர் ஃபோம் கிளேயில் கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் சாண்டா ஹேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதே தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்மஸ் ரிலேட்டட் திங்ஸ் நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு டே ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இது ரெண்டுத்துக்குமே பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி மேக்னெட் தேவைப்படும். இந்த 2 மேக்னெட்டையுமே நான் நானோ டேப் யூஸ் பண்ணி இது ரெண்டுத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ரெடி பண்ணியிருக்க ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை நான் ஃப்ரிட்ஜ்லேயும் ஒட்டி காமிச்சிருக்கேன். இப்போ நம்மளோட 4 கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியாஸும் ரெடி ஆகிடுச்சு.
இந்த 4 கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியாஸான கிறிஸ்மஸ் ட்ரீ கீ செயின், பால் ஆர்னமெண்ட், ரீத் அண்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியாவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.